வணக்கம் தமிழா. போன வீடியோவில் வந்து Vivo V19 ஓட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ பார்த்துருந்தோம். இப்போ இந்த பதிவில் இந்த Vivo V19 ஓட கேமரா விமர்சனம் பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து மொத்தமாக 6 கேமரா இருக்குது. பின்பக்கம் வந்து 4 கேமரா மற்றும் செல்ஃபிக்காக வந்து டூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா எப்படி இருக்குது, இந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத பற்றி இந்த பதிவு நான் சொல்கிறேன். இதில் வந்து நிறைய புதிய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த கேமரா விமர்சனம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் அறிவு தாருங்க. இப்போ இந்த கேமரா விமர்சனத்தை 2 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து இந்த ஃபோனோட இந்த டூவல் பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமராவை பற்றி சொல்கிறேன். இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இந்த ரியர் கேமராவை பற்றி நம்ம பார்க்கலாம். செல்ஃபிக்காக ஃப்ரண்ட்டில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா மற்றும் ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா. அப்படி 2 கேமரா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டூவல் பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எனக்கு ரொம்பவே பிடித்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் சூப்பர் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் பின்பக்கம் வந்து பேக்ரவுண்ட் அதிகமாக கவர் ஆகணும், இல்லாட்டி நிறைய பேர் இருக்கும்போது குரூப் செல்ஃபி எடுக்கீங்க. அப்போ வந்து இந்த சூப்பர் வைட் ஆங்கிள் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதிகமான பேக்ரவுண்ட் கவரேஜ் ஏரியா உங்களுக்கு கிடைக்கும். அது வீடியோலையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டில் மற்றும் வீடியோவில் வந்து நீங்கள் சூப்பர் வைட் ஆங்கிள் எனேபிள் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து சூப்பர் வைட் ஆங்கிள் மோடும் கொடுத்துருக்காங்க வீடியோவுக்கும். ஸோ இப்படி நீங்கள் வீடியோ எடுக்கும்போதே கூட நீங்கள் வந்து இந்த வைட் ஆங்கிள் வீடியோ எடுக்கலாம். ஸோ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பின்பக்கம் வந்து நிறைய கவரேஜ் ஆகும். ஸோ வந்து வீடியோ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். வீலாகிங்லாம் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல ஒரு கவரேஜ் வந்து உங்களுக்கு பின்பக்கம் கிடைக்குது வீடியோ மோடில் கூட. ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது கூட நீங்கள் அதில் வந்து ஸ்டேபிள் வீடியோ இருக்குது, அதாவது அல்ட்ரா ஸ்டேபிள் மோட்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்மூத்தான ஸ்டெபிளைஸ்டு வீடியோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமராலையும் இந்த செல்ஃபி வீடியோலையும் நீங்கள் எடுக்கலாம். ரெண்டாவது வந்து இதில் வந்து இந்த ரியர் கேமராலாம் இப்போ வந்து நீங்கள் சூப்பர் நைட் மோடு வந்து பார்த்துப்பீங்க. இப்போது இந்த Vivo V19 வந்து இந்த செல்ஃபி கேமராலையும் வந்து இந்த சூப்பர் நைட் மோட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இரவுலையும் கூட வந்து ஒரு சூப்பர் நைட் மோட் எனேபிள் பண்ணி பெட்டரான ஃபோட்டோஸ் செல்ஃபிஸ் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இருட்டாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு செல்ஃபி லைட் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆரா ஸ்க்ரீன் லைட்டிங்னு ஒரு மோடு இருக்குது. அந்த ஃபில் லைட்டிங் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஒரு சாஃப்ட் லைட் வந்து உங்கள் ஃபேஸுக்கு கிடைக்கும். ஸோ வந்து பெட்டர் செல்ஃபிஸ் இரவுலையும் நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் வந்து இதில் சில ஏஐ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ வந்து பலருக்கும் வந்து இந்த செல்ஃபிஸ் எடுக்கும்போது சரியான போஸ் கொடுக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து போஸ் மாஸ்டர்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அந்த போஸை அதே மாதிரி நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல செல்ஃபி கிடைக்கும். ஸோ அதுக்காக போஸ் மாஸ்டருங்கிற ஒரு ஃபீச்சர் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து ஷார்ட் ரீஃபோக்கஸும் இருக்குது. ஸோ நீங்கள் போர்ட்ரேட் செல்ஃபி எடுக்கலாம், அதாவது பொக்கே மோடில் நீங்கள் செல்ஃபி எடுக்கலாம். எடுத்த பிறகு அந்த ரீஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பண்ணதுக்கு. இப்போ வந்து இந்த ரியர் கேமராவுக்கு வருவோம். ஸோ பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 48 மெகா பிக்சல், ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் மற்றும் வந்து ஒரு 2 மெகா பிக்சல் சூப்பர் மேக்ரோ சென்சர் மற்றும் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர்னு 4 கேமரா பின்பக்கம் இருக்குது. இதில் உள்ள டாப் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எனக்கு பிடித்தது இந்த சூப்பர் மேக்ரோ மோட். மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நல்ல மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம். ஒரு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டுக்கு கிட்ட போய் நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ வந்து சூப்பர் மேக்ரோ மோட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் வைட் ஆங்கிள் ஷாட்ஸும் எடுக்கலாம். ஃப்ரண்டில் மாதிரி இதுலேயும் வந்து வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸும் இதில் நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து கேமரா மோடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நைட் மோடு இருக்குது, போர்ட்ரேட் மோட், ஃபோட்டோ மோடில் வந்து லென்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து பொக்கே மோடு எனேபிள் பண்ணலாம், சூப்பர் மேக்ரோ மோடு எனேபிள் பண்ணலாம் மற்றும் சூப்பர் வைட் ஆங்கிள் மோடு அதில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோலையும் கூட பார்த்து நீங்கள் சூப்பர் வைட் ஆங்கிளில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ப்ளஸ் அதில் வந்து வீடியோவுக்கு வந்து அல்ட்ரா ஸ்டேபிள் மோடும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஸ்மூத்தான வீடியோஸ் கிடைக்கும். ஸோ வந்து ஜைரோ இஏஎஸ் எனேபிள் பண்ணி ஒரு ஸ்மூத்தான வீடியோஸ் இதில் நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் ஆர்ட் போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சில ஃபில்டர்ஸ் எனேபிள் பண்ணி நீங்கள் வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோஸும் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மோடில் கூட நீங்கள் வந்து இந்த ஆர்ட் போர்ட்ரேட்டில் வந்து நீங்கள் வந்து மோனோக்ரோமில் வீடியோ எடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து பொக்கே மோடில் கூட நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம்.
சூப்பர் வைட் ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வைட் ஆங்கிளில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த சூப்பர் வைட் ஆங்கிளில் உள்ள வீடியோ சாம்பிள். இப்போ நான் எடுக்கிறது வந்து 1080pயில் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த 4Kயில் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் இது. ஸ்டேபிள்னு ஒரு மோடு இருக்குது. ஸோ அந்த அல்ட்ரா ஸ்டேபிளில் அந்த மோடில் எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ எடுக்கக்கூடிய வீடியோ இது. ஸோ வந்து ஒரு ஸ்மூத்தான வீடியோ நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஸோ இதான் வந்து இந்த Vivo V19 உள்ள கேமரா சாம்பிள்ஸ் மற்றும் இதோட டாப் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த Vivo V19 வந்து அவங்க கேமராவில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து இந்த கேமராவில் கொண்டு வந்திருக்காங்க. கேமராவோட ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கு, ஃபோட்டோ திறனும் நல்லாயிருக்கு. தவிர முக்கியமாக இதோட ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே கவரும்படியான பல ஃபீச்சர்ஸ் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேண்டுமோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த Vivo V19 கேமராவில் அவங்க கொடுத்துருக்குது. இந்த ஃபோனோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட். ஸோ இந்த ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்க, ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடித்த ஃபீச்சர் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவதில் ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.